ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கும்போது அந்த குழந்தையோட அழகு ஃபியூச்சர்ல அவங்க என்னவா ஆக போறாங்க அப்படிங்கிற கனவெல்லாம் முன்னெடுத்து வச்சு ஒரு பேர் வைப்பாங்க. ஆனா இப்ப உள்ள பெற்றோர்கள் கிட்டத்தட்ட அதுக்காக தான் பேர் வைக்கிறாங்க. அப்படின்னாலும் அந்த குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நியூமராலஜி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து அதன்படி அவங்களோட வாழ்க்கை எல்லாத்தையுமே கணக்கிட்டு அதுக்கு ஒரு பேரை வந்து வச்சுப்பாங்க. அப்படி இல்லை இருக்கிற பேரையே மாடிஃபை பண்ணிப்பாங்க. இந்த நியூமராலஜில முக்கியமான சில நம்பர்ஸ் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அதுல 5 அப்படிங்கிற எண் தான் இப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற ஒரு எண்ணா இருக்கு. அப்படி என்ன இந்த 5க்குள்ளார இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம விலாவரியா பார்க்க போறோம். ஆட்சியை கணக்கிடுறது என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். உங்களோட பிறந்த நாள் 23 அப்படின்னா உங்களோட ஆட்சி எண்கள் 2, 3 கூட்டுனா 5 வரும். உங்க பிறந்த நாள் 5, 14, 23 போன்றதா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஆட்சி எண் 5. எண் 5 ஆட்சி எண்ணா கொண்டிருக்கிற நபர் சில குறிப்பிட்ட குணநலன்களை கொண்டிருப்பாங்க. இந்த குணம் அவங்களை இதர மக்கள் கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டும். எண் 5 ஆட்சி எண்ணா கொண்டிருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த குணநலன்லாம் இருக்கா அப்படிங்கறத பாருங்க. இவங்க கிட்ட டிராமா கம்மியா இருக்கும். இந்த நபர்கள் ஆய்ந்தறியாத தளங்கள் ஆராயும் விருப்பம் கொண்டவர்களா இருப்பாங்க. அதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபடுவாங்க. இதனோட முடிவா அவங்களுக்கு என்ன ஆகும், நெருக்கமானவர்கள் கிட்ட இருந்து விலகிற ஒரு நிலைமை கூட உருவாகும். இவங்க கிட்ட எப்பவுமே உண்மையான நண்பர்கள், உண்மையான நபர்கள் சுத்தி இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அவங்க கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பாங்க. இவங்களோட பேரார்வத்தின் விளைவா நீண்ட நாட்கள் அவங்களுக்கு பிடித்தமானவர்கள் கிட்ட இருந்து பிரியிற நிலைமை கூட உண்டாகும். ஆனா அவங்களோட அன்புல போலித்தன்மை இருக்காது. இதுவே அவங்களுக்கு எளிதில பிரச்சனை வர்றதுக்கு காரணமா ஆயிடும். 5ஆம் எண்ணை கொண்டிருக்கிறவங்க எப்போதும் இன்றைய நாளுக்காக வாழறவங்களா இருப்பாங்க. நாளைக்காக சேமித்து வைக்கிறவங்களா இருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத அவங்க கருத்துல கொள்ற மாதிரி பேசினாலும் உண்மையிலேயே அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அது என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும். இந்த நபர் கவர்ந்தெழுக்கும் தன்மை கொண்ட வசீகரத்தோட இருப்பாங்க. உடல் அளவுல மிக வலிமையானவர்களாகவும் வாழ்க்கையில எதை பத்தியும் கவலை கொள்ளாதவர்களாகவும் இதனால பலரோட இதயத்தை கொள்ளை கொள்ளும் ஆற்றல் மிகுந்தவங்களாகவும் மற்றவர்களை எளிதில கவரும் குணத்தால எதிர்பாலினத்தவர் எளிதில இவங்க வசம் படுவாங்க. எதற்கும் கவலை கொள்ளாம இருக்கிற இவங்களோட குணம் கண்டு இவருடைய துணைவர் கூட அடிக்கடி கைவிடுற மாதிரியா உணர்வாங்க. இவங்களோட நெகட்டிவான கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க பொறுமையற்றவர்களா படபடப்போட தினசரி ஒரே வேலையை செய்யறதுல இவங்களுக்கு ஆர்வம் இல்லாம இருக்கும். எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆவாங்க. ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு தாவிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எந்த வேலையும் முழுதா முடிக்க மாட்டாங்க. சோ இவ்வளவு குணாதிசயங்களும் உங்ககிட்டயோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இருக்கு அப்படின்னா உங்களோட கூட்டு எண் 5ஆ இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்த எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காம ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா? ஏன் உன்னை பத்தியும் எல்லாம் தெரியும். என்னோட ஃபேவரட் கலர் என்னன்னு சொல்லு. மாட்ன ப்ளூ. ப்ளூ. ப்ளூ ஆப்ஷன் ஏ. நீ கான்ஃபிடென்ட்டா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறியா இல்ல ஆப்ஷன் பி டவுட்டோட क्वेश्चन மார்க் வைக்கிறியா?